ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு இலக்கை நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு ஹைப்பையும் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் அப்படின்றதால அதை கேட்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு செய்தி, நாட்டே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தான். ஸோ தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் 17 வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் முதல்ல போலீஸார் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக சொன்னாங்க, இதை சம்மந்தப்பட்டவங்க எவனா தான் செஞ்சுருக்கணும், ஊருக்குள்ளே ஒருத்தன் தான் செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஆனால் இப்போ நமக்கு கிடைத்திருக்க தகவலின்படி யாரோ ஒருத்தனை உள்ள ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு பக்கம் குதிச்செழுந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, இப்போ தான் கண்ணில் பட்டுச்சு அந்த சிசிடிவி, அந்த சிசிடிவியை பார்த்து தான் நாங்கள் அவரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை போலீஸார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாலைக்குள்ளே சப்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம அதற்கான ஒரு வீடியோவை நாளைக்கு நம்ம பதிவேற்றம் செய்வோம். அதுக்கு முன்னாடி இந்த முக்கிய குற்றவாளி கைது நடந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகத்தில் தூத்துக்குடியில் கைது பண்ணப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில ஊடகத்தில் சென்னையில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்குது இந்த கேஸில் அப்படின்ற மாதிரி இடியாப்பு சிக்கல் மாதிரி இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ நமக்கு சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், இந்த கேஸோடைய விசாரணை அப்படிங்கிறது 5 பேர் டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சுருக்காங்க. கூடுதலாக இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தவர் ஒரு 6 பேராக சேர்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத அப்டேட்டு. அதில் ஒருத்தன் உண்மையை ஒத்துக்கிட்டதாகவும் தகவல் நேற்று பரவிச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, நான் அங்கே உள்ளே போனேன், நான் தாங்க பண்ணேன், நான் பார்த்துட்டே இருந்தேங்க அவளை அப்படின்ற மாதிரி நெருக்கமான ஊருக்குள் நெருக்கமான ஒருவன் தான் குற்றவாளி, 27 வயது மதிப்புள்ள அவன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. நம்மளும் இன்றைக்கி வந்துடும் டீட்டெயில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே இருக்கிறவன் தான் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி வரும்னு சொல்லி நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா போலீஸார் மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த கேஸை எடுக்கலை அப்படிங்கிறப்பயே ஏடிஎம்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்தோடனே சிபிஐக்கு மாற்றுங்க ஊச்சின்னு சொன்ன உடனே எல்லாம் மிரண்டு போய் டக்கு டக்குன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸார் பார்த்தீங்கன்னா 2 பேரை சஸ்பெண்ட் வேறு பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ கரெக்டாக இருக்கும் இந்த விசாரணை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இன்றைக்கி காலையிலேயே நமக்கு வந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ நம்மளும் ஓகே சிசிடிவி வந்துருச்சு, அப்போ ஓகே பிடிச்சிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி பார்த்தா, அந்த சிசிடிவியில் தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் இது வரைக்கும் சம்மந்தமே இல்லை அந்த கேஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாளில் காலையில் இல்லை ஒரு மதியானம் இல்லை ஈவினிங் கூட சொல்லலாம், ஒரு 5 மணி அது வரைக்கும் சொல்ல முடியும். 6 மணிக்கு மேலே அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஓகேவா? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனால் இந்த சிசிடிவியில் நம்ம பார்க்குற டைமிங் பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். ஓகே, அந்த பைக் ஓட்டிட்டு அந்த பையன் போயிட்டுருக்கான். அவன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குற்ற சம்பவம் முடிச்சுட்டு அவன் வெளியே போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குற்ற சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா இரவு தானே, அது எப்படி பகலில் தெரியுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது. சரி ஓகே, மேபி அவன் அடுத்த நாள் கூட பார்த்தீங்கன்னா காலைல கூட எழுந்துச்சு கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க நியூஸ் சொல்லும்போது குற்றத்தை முடிச்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக உடனே பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு, பதட்டமாக கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது முதல் ஒரு டவுட் ஏற்படுத்துது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது நான் கேட்கல, மக்களுடைய கருத்தாக தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவரை தூத்துக்குடியில் வச்சு கைது பண்ணாங்கிற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு கைது பண்ணுறாங்க, கோர்ட்டில் வச்சு கைது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சென்னையில் வச்சு கைது பண்ணுறதா ஒரு சில ஊடகங்கள் தெரிவிக்குது. ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் தூத்துக்குடியில் வச்சு தான் கைது பண்ணியிருக்காங்க. அந்த சென்னையில் உட்காந்து கைது பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஊடகத்தில் இருக்கவன் தூங்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அதனால் அந்த செய்தியை விட்டுருவோம், அதை விட்டுருங்க. இப்போ இவர் மேலே, இந்த தர்ம முனீஸ்வரன் மேலே ஏற்கனவே வழக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நான் ஏற்கனவே 2020 ஒரு மூதாட்டியை கொலை பண்ணியிருக்கேன், அந்த கேஸில் இருக்குது. ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருக்கேன், இது 3வது கொலை. அது மட்டும் இல்லாமல் என் மேல் 33 வழக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரி போலீஸார் சொல்லியிருக்காங்க அந்த பையன் மேலே. 33 வழக்கு ஏன்னா அசால்ட்டாக சொல்கிற, லாலிபாப் சாப்பிட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? எனக்கே அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா 2020 ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான், 33 கேஸ் அவன் மேலே இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி அவன் வெளியே வந்தான்? ஜாமீனில் வெளியே வந்தான்றாங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டு போடுறதுக்கு வந்திருக்கான் கோர்ட்டுக்கு. ஏன்னா வேறு குற்றம் செஞ்சதுனால இந்த குற்றத்தில் போலீஸார் மேலே சந்தேகம் இருக்காது, அதனால் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. சரிப்பா,
நீ வந்து சாயல் போகிறோன்ற சாயல் குடியே சாயல் குடி, ஆனால் அந்த பொண்ணு வந்து வேடம் அர்த்தம் அங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேள்வியும் வந்து இடிக்குது இப்போ. ஓகேங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. ஓகே, ஏன்னா அது எங்கேனாலும் ஒருத்தன் வந்து கொலை பண்ண முடிவு பண்ணிட்டான்னா பண்ணிடுவாங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா? இப்போது அந்த பையன் சிசிடிவியில் மாட்டிக்கிட்டான், முடிஞ்சிச்சு சோலி. அவன் மேலே இருக்க கேஸ் ஏற்கனவே இருக்குது. இப்போ மக்களுடைய கேள்வி என்ன வருது அப்படின்னா, அப்போது ஏற்கனவே இருக்கிறவன் மேலே இந்த வழக்கையும் சேர்த்து போட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணுறீங்களா? எங்களுக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. உறவினர்கள் அவங்களுடைய உடலை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீதிக்கு இறங்கி அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு தெளிவு இல்லை, இந்த குற்றவாளி உண்மையான குற்றவாளியாங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வந்து பரவுது. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நமக்கும் வந்து கொஞ்சம் ஜெர்க் என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த வண்டியில் ஒரு வண்டி மாட்டுச்சுல, அந்த வண்டியை வச்சு நம்பர் பிளேட்டில் அந்த நம்பரை எடுத்து அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவர் ஏற்கனவே திருடு போயிடுச்சு என் வண்டிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அங்கே போய் பார்த்த பிறகு யாரா அப்படி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு போய் பார்த்தா அப்புறம் தான் இவன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போலீஸார் இந்த இதில் துணிவுடன் நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த சிசிடிவி 10 தனிப்படை போலீஸார் அமைத்து 2 நாள்லேயே பார்க்கலையா? ஏன்னா 9 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இது வந்து பிரைம் எவிடன்ஸ் சிசிடிவி அப்படிங்கிறது. அதை எப்படி அலட்சியமாக விட்டுருப்பாங்க அப்படின்றது மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் வச்சு இந்த 5 பேர் 6 பேர் மேலேயும் டிஎன்ஏ எடுத்து எதுவுமே பண்ணாமல் அப்புறம் எப்படி இவங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரை கைது பண்ணுறாங்களா அங்கே டவுட் பட்டு டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்படுது. ஓகேங்களா? எடுக்கப்பட்டு உடனே அந்த டிஎன்ஏ பரிசோதனையில் அந்த நகைக்கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சதை இருக்குல்ல, அது இப்போ கைது பண்ணக்கூடிய அந்த பையன்கிட்ட மேட்ச் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போது இது வரைக்கும் 5 பேர் மேலே டவுட் போட்டு விசாரணை பண்ணாங்களா, அவங்க கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் தான் மெயினான குற்றவாளி, முக்கிய குற்றவாளி அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இவரும் வந்து வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க வாக்குமூலத்தில் நான் பைக்கில் போனேன் அந்த இடத்துக்கு. போகிறப்ப அந்த பொண்ணு பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த பொண்ணை வந்து நான் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டேன். அடித்து துன்புறுத்திட்டு நான் பாட்டு போட்டு அடுத்த நாள் வந்து நான் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, அங்கே சடலம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. கரெக்டாக இவர் கோர்ட்டுக்கிட்டு போயிட்டு வராப்புல அப்படிங்கிறப்ப அந்த சடலத்தை தனியாக எப்படி அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அடிச்சிருக்குவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படித்த வரைக்குமே 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் வந்து இருந்தது. கரெக்டாக நான் மூச்சு திணறி அந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, நகைக்கிறவர்களும் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒருத்த நாள் இதை பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கத்தி இருந்தாலே முடிஞ்சிருக்கும். ஒருத்தன் வாயை பொத்துனா தான் இவன் அடித்து எதாவது பண்ணியிருக்க முடியுங்கிறது தான் நம்ம நேற்று வரைக்கும் பேசியிருந்தோம். அப்படிங்கிறப்ப 2 3 பேர் இருப்பாங்களே, ஏன் இவர் ஒருத்தர் மட்டும்தான் கைதியாக இருக்காரா? ஒருவேளை இவன் வந்து வாக்குமூலம் கொடுப்பார்ல, இவரை கைது பண்ணியிருக்கிறவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறப்ப மேபி நான் வந்து கூட்டாளி ஒரு 2 பேர் வச்சுருந்தேன், அவங்கள கூப்பிட்டு நான் வந்து பண்ணேன் அப்படின்றத ஒத்துப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அதனால் முழு விசாரணை வந்த பிறகு தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். அது வரைக்குமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்காதீங்க, இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இது வந்து உண்மையான குற்றவாளியா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை நான் வந்து சொல்லலைங்க, இது எனக்கும் சின்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஓகேவா? ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொந்தளிச்சு போட்டிருக்காங்கிறத பாருங்கள். குற்றவாளியை பிடிக்க முடியாமல் 9 நாட்கள் திணறிய காவல்துறை தற்போது ஒருவரை பிடித்து வைத்து நாடகம் ஆடுகிறதா அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தொலைவில் இருக்கார் தூத்துக்குடி இதில். ஓகே, ஆனால் இது முறையான விசாரணை வந்து நடத்தப்படலை. அவ்வளோ பணம் விளையாடுது. ஊர் மக்கள் சேர்ந்து காப்பாற்றுகிறார்கள் இவரை, அங்கே உள்ளே இருக்கவங்கள. ஏன்னா எப்படி இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றுறாங்க, பட் அதுக்கடுத்து வந்து அந்த ஊர் மக்கள் அவங்க கூட தானே வாழணும். அந்த தப்பு பண்ணுறவனை வந்து நம்ம காட்டி கொடுக்காம நம்ம ஊர் மக்கள் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அங்கே தான் நீங்கள் வாழணும், உங்களுக்கு அது வரும்ல திருப்பி அப்படிங்கிறதும் வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி என்கிட்ட ஊரில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஏற்கனவே ஒரு ரவுடியை பிடிச்சி தான் உள்ளே போட்டிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பேசி நிறைய நடுக்கம், ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்புறம் உடலை வாங்கி விடுவதாகவும் வந்து ஊர் மக்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க இப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க முடியுது. குற்றவாளி கைது பண்ணவங்க 80 to 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாங்க தர்மமுனீஸ்வரர். அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்கே இடிக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உண்மையான குற்றவாளி அவன் தானே அல்லது கூட்டி யாராவது இருக்காங்களா? இரவு தேடி கிடைக்காத சடலம் அடுத்த நாள் தினமும் அதே இடத்தில் கிடைத்தது எப்படி? இதற்காவது சரியான விளக்கம் கொடுத்தா அனைவருக்கும் சந்தோஷம். ஓகே, இதெல்லாம் வந்து இருக்குது. 8 நாள் இந்த கேஸை பற்றி வர தகவல் இந்த பைக்கை பற்றி பேசவே இல்லை. அப்போ எப்படி திடீர்னு பைக் வந்துச்சு? பைக் வச்சு தான் குற்றவாளி கண்டுபிடிச்சா சொல்கிறீங்க. செத்துப்போன பிள்ளையை ராத்திரி தேடும்போது அந்த இடத்துல பாடி இல்லையா, அதுக்கப்புறம் எப்படி கொண்டு வந்து போட்டாங்க? அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த பாடி எங்கே இருந்தது? அதெல்லாம் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்களே அந்த குற்றவாளி, அவர் மேபி சொன்ன பிறகு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அந்த பைக் 9 நாளாக 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இப்போ தான் பார்த்தீங்களா, என்ன கதை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த பைக்கும் வந்து பக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. ஸோ இதுவும் வந்து ஒரு டவுட் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான்.
அதே மாதிரி திருட்டு பைக்கில் ஒரிஜினல் நம்பரில் கொலையாளி வந்தானா? பழைய திருடிதான்றீங்க, நம்பர் பிளேட்டை மாற்றிருக்க மாட்டானா? அந்த பேசிக் சென்ஸ் கூட அவனுக்கு இருக்காதா? அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பப்படுது. இவன் தான் குற்றவாளி என்பதை நம்ப முடியவில்லை. இவ்வளோ பெரிய குரூர கொலையை செய்தவன் தப்பித்து நல்லவன் மாட்டிக்கொள்ளக்கூடாது. செயலில் ஒருவன் மட்டும் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை. எங்கோ தவறு இருக்குதுன்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்மளும் வந்து போலீஸாரை கண்டிப்பாக வாழ்த்தும். ஏன்னா அவங்க வந்து உயிரை கொடுத்து இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இப்போ டவுட்ஸ் வர்றது இயல்பு தான். நமக்கு அது வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அதற்கான கிளாரிட்டி ஃபுல் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்கல்ல போலீஸார், அது கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த விஷயத்தில் இருக்கு.